சாட்டை திரை நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். கோவிட் காலத்தில் வந்து 2020 வந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் வந்து நேற்று தான் அதுக்கான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன படம், ட்ரெய்லரில் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பற்றி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. ராஜன், இந்த ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா? இதோட என்ன ஸ்டோரி வருது, என்ன ஸ்டோரி பேஸ் பண்ணியிருக்கிறாங்க? அதாவது இந்த படத்தோட டைட்டிலே வந்து கல்கி 2898 ஏடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2098 ஏடி அப்படிங்கிறது ஒரு எதிர்காலத்தை பேஸ் பண்ண ஒரு ஃபிலிமு. இந்த படத்தில் அதாவது இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு 2 விஷயத்தை வந்து அவங்க பேஸ் பண்ணுறாங்க. மேலே ஒரு உலகம், கீழே ஒரு உலகம் இருக்குது. மேல் உலகத்தில் ஃபுல்லாமே வந்து கடவுள்கள் இருக்காங்க, பணக்காரங்க இருக்கிறாங்க, அங்கே மட்டும்தான் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்கே அவங்க பேசும்போதே மேலே தண்ணி இருக்கா, பூமிய மொத்தமா உறிஞ்சா எல்லாம் அங்கத்தானே இருக்கும். அப்ப மேல் உலகத்துல பணம் எல்லாத்தையும் தாண்டி வாட்டர், நீருக்கு தான் இம்பார்ட்டன்ட். வாட்டருக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. கீழே இருக்கும்போது ஒருத்தர் வந்து டைலாக் பேசுறாரு, அங்கே மேலே உள்ள இடத்துல தான் தண்ணி இருக்குதான் அப்படின்னு சொல்லும்போது கீழே இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, இங்கேருந்து எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு அங்கே தான் தண்ணி இருக்கும். இது வந்து ஒரு 2 யூனிவர்சல், அதாவது 2 உலகத்துக்கு இடைப்பட்ட கதை மாதிரி இருக்குது. இல்லை பிரபாஸோட இன்ட்ரோ இருக்கும் போதே அவர் என்னன்னா, அவர் மேலே இருக்கிற இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு போகணுன்னா யூனிட் அப்படிங்கிறது பணம் தேவை. அதாவது ஃபியூச்சரில் வந்து பணம் தான் யூனிட் அப்படிங்கிற பேரில் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1 மில்லியன் யூனிட் தேவை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்காண்டி பிரபாஸ் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 1 மில்லியன் யூனிட்ஸ் உங்ககிட்ட இருக்காடா? எதுவுமே இல்லை. அங்க எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காசி வந்து இது உலகத்தோட முதல் நகரமாகவும் கடைசி நகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. காசி எதுக்கு இவங்க மெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. அதே மாதிரி மகாபாரதத்தோட போர்க்கள காட்சியோட அந்த இது வந்து ஆரம்பிக்குன்னு சொன்ன மாதிரி மகாபாரதத்தில் இருக்கிற அஸ்வத்தாமா கேரக்டர் வந்து இந்த கதையில் வச்சுருக்காங்க. ஸோ என்ன ஏன் காசின்னு மென்ஷன் பண்ணி கேட்டீங்க இல்லையா? ஆக்சுவலாக அது வந்து மோஸ்ட்டாக ஹிந்துஸோட பிக்சர்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படின்றப்போ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் வந்து இந்து மதத்துக்கு ஒரு புனிதமான ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம அரசியலாக போகல, பட் காமனாக பார்த்தாலே காசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் மேபி காசி யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுதுன்னா வந்து அஸ்வத்தாமா வந்து ஒரு சபிக்கப்பட்ட நபர். அவர் வந்து சிரஞ்சீவி சிரஞ்சீவினா மரணம் இல்லாதவர்கள்னு அர்த்தம். இந்த படம் இந்த ட்ரெய்லர்ல இருந்து வந்து நிறைய படத்தோட மிக்சட் மாதிரி இருக்குது. மேட் மேக்ஸு, ஆல்டினா, நிறைய ஹாலிவுட் மிக்ஸ் பண்ண ஹாலிவுட், அதே மாதிரி ஹாலிவுட்டில் இருக்கிற அவெஞ்சர்ஸோட இதோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இந்த ட்ரெய்லரில் தெரியுது. இந்த கல்கி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து பிறக்க போகிறாரு. அதை வந்து அழிக்கிறக்காண்டி வில்லன்கள் வந்து கிளம்பி வராங்க. அதை காப்பாற்றுற ரோல் தான் வந்து நம்ம அஸ்வத்தாமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. கல்கி அப்படிங்கிறது யுகத்தை குறிக்கிற ஒரு சொல். அதாவது துவாரக யுகம், கல்கி யுகம், அந்த மாதிரி யுகங்களில் கல்கி அப்படிங்கிற யுகம் வந்து இதை வந்து இவங்க பிறக்க போகிறத வச்சு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த அவங்க குறிப்பிட்டு சொல்கிற வருஷத்துலேருந்து 6000 வருஷம் பின்னாடி போனா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இவர் அஸ்வத்தாமா கொடுக்கப்ப இது என்ன புரியுதுன்னா, 6000 வருஷம் பின்னாடி போகிறது அப்படிங்கிறது அந்த இயர்லேருந்து பர்டிகுலர் 6000 இயர்ஸை வந்து நம்ம கழிச்சோம்னா ஒரு வருஷம் கிடைக்கும். அதுதான் துவாரகா இயரோட யுகத்தோட எண்டு. அப்போ தான் வந்து லார்டு கிருஷ்ணா வந்து வேடனால் அம்பு விட்டு கொல்லப்பட்ட வருஷம். அப்படி வேடனால் கொல்லப்பட்ட கிருஷ்ணர் தான் திரும்ப கல்கியாக பிறக்கிறாரு, கடவுள் திரும்ப வராரு. அதை அழிக்கிறக்காண்டி வில்லன்கள் வந்து சேர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை காப்பாற்றுற ரோல் தான் அஸ்வத்தாமா பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு, அதாவது அந்த தீபிகா பட்கோன் தான் வந்து அந்த கல்கியோட அம்மாவை வந்து இந்த இதில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறவங்க வந்து இவருக்கு பிரபாஸ்க்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணை அந்த 1 மில்லியன் யூனிட்டுக்கு அச்சீவ் பண்ணுறக்காண்டி அவர் வேலை பார்த்துருக்கும் போது அந்த இது கொடுக்குறாங்க. அதை வந்து அந்த பொண்ணை பிடிச்சு கொடுக்குற வேலையை வந்து பிரபாஸ் பண்ணுறாரு. பிரபாஸோட பேர் என்னென்னா பைரவா. நல்லா அந்த இடத்த நோட் பண்ணிக்கணும். பிரபாஸோட பேர் பைரவா. கல்கியாக பிறக்க போகிறது கிருஷ்ணர். பைரவா வந்து ஒரு சிவனோட மற்றொரு ஆல்டர்னேட் பேர். இதை வச்சு இவங்க எந்த இடத்துல இதை என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து டெக்னிக்கல் ஒர்க்ஸ் வந்து நிறைய நடந்திருக்கு, நிறைய கிராஃபிக்ஸ் நடந்திருக்கு. ஒரு ஃபியூச்சரிட்டிக்கல் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால நிறைய புதுசாக வந்து இனோவேட்டிவான திங்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. பிரபாஸ் யூஸ் பண்ணுற காரு, அதே மாதிரி நம்ம அவெஞ்சர்ஸில் அயன்மேன் வச்சிருக்கிற மாதிரி இங்கே ஒரு புஜ்ஜி அப்படின்னு வச்சுருக்காங்க. அது ஜார்விஸ் அவருக்கு அங்கே தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜார்விஸ் அங்கே எப்படி அது வந்து ஒரு ஏஐ சாஃப்ட்வேராக இருக்குதோ அதே மாதிரி இங்கே வந்து பிரபாஸ்க்கு வந்து புஜ்ஜி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து கூட இருக்குது. பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு போச்சு? எவ்வளோ நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். நம்ம காம்ப்ளெக்ஸில் இருக்கோம். அவர் யூஸ் பண்ணுற காரு, அவர் போட்டிருக்க காஸ்டியூம் எல்லாமே வந்து இதுலேருந்து இன்னொரு 500 வருஷம் எப்படி போனால் எப்படி இருக்குதோ அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து பக்காவாக. ஆக்சுவலாக இதுதான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான இந்த படத்தில். ஏன்னா இப்போ ஒரு
ஆல்மோஸ்ட் 1000 இயர்ஸ் கிட்ட வருது. ஏன்னா ஆமா 280 அப்படிங்கும்போது இதுல இருந்து ஒரு 800 வருஷம் நம்ம வந்து பின்னாடி போறப்ப அதுல வந்து 2 விஷயத்தை ரொம்ப ஹேண்டில் பண்ணும். இன்னொன்று வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றப்ப ஆல்மோஸ்ட் இப்போ இந்த மாதிரி நடக்குமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. கண்டிப்பா ஒருவேளை யார் கண்டுக்க போறா அப்படின்ற அந்த ஃப்ளோவில் போயிட்டா வந்து ஆடியன்ஸ்ட்டை கவர் அப் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ இந்த 2 விஷயத்தை ரொம்ப ஹேண்டில் பண்ணும். அது இல்லாமல் இதை நீங்க மார்வல்னு சொன்னதால எனக்கு இது இப்போதான் ஞாபகம் வருது. இதுதான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஃபிலிம். இப்போ தமிழ்நாட்டில் எல்லாரும் ஞாபகம் வரும் எல்சியூ லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தான் வரும். அது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக இந்தியாவுக்கு கிடையாது. ஆனால் இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற படம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த படம், அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன். அதுவும் இல்லாமல் இதுதான் இந்தியா செகண்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் அப்படின்ற ஆதிபுருஷ்க்கு அப்புறம் இந்த படம் தான் 600 கோடியில வந்து பட்ஜெட்ல வர்றது. ஆதிபுருஷ் மாதிரி ஆயிடக்கூடாது, ஆதிபுருஷ் மாதிரி ஆகாது அப்படிங்கறத வந்து நம்ம நம்புவோம். ஏன்னா ரொம்ப எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பாக்குறப்ப, ஏன்னா ஒரு 4 வருஷமா அந்த ஃபிலிம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கல்கி அப்படிங்கிற படத்தை. ஆக்சுவல் அது மட்டும் இல்லாம இல்ல பெரிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களோட தான் இந்த படமே வந்து வருது. ஆமா, இதுல வந்து நம்ம அமிதாப் பச்சன் இருக்காரு, கமலஹாசன் இருக்காரு, பிரபாஸ் இருக்கிறாரு. அதே மாதிரி பிரபாஸ் தான் முக்கியமான ரோல் பண்றாரு. அமிதாப் பச்சனும் பிரபாஸும் முக்கியமான ரோல் பண்றாரு. கமலஹாசன் வந்து வில்லன் ரோல் பண்றாரு இந்த படத்துல. வந்து ஒரு 4 செகண்ட் கடைசி ட்ரெய்லரோட 4 செகண்ட்ல தான் அவர் வருவாரு. பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு வாய்ஸ் இதுதான். அதுவே வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி கேமியோ ரோல் வந்து நிறைய பேர் பண்றாங்க இந்த படத்துல. ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா கேமியோ ரோல்? கண்டிப்பா நயன்தாரா இருக்காங்க. ஆக்சுவலா இது வரைக்குமே வந்து ராஜமௌலி வந்து அவரோட டைரக்ஷன்ல பார்த்து நம்ம பிரமிச்சிருக்கிறோம். பாகுபலியா இருக்கட்டும், பாகுபலி 2 இருக்கட்டும், RRR இருக்கட்டும், நானி, இந்த மாதிரி எல்லா படத்துல அவரோட டைரக்டரா வந்து அவர் வந்து இந்த படத்துல கேமியோ ரோல் பண்றாரு. ஆனா அவர் இந்த படத்துல கேமியோ ரோல் பண்றப்ப நயன்தாரா கேமியோ ரோல் பண்றாங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம பக்கம் திருப்போம். இவருக்கு டைரக்டரா பார்த்தாரு, ஒரு நடிகரா இவ்வளவு காஸ்ட் இருக்காங்க, இதையும் தாண்டி கேமியோ ரோல் பண்றாங்கன்னா ரொம்ப கேமியோ ரோல் இன்னும் பல லிஸ்ட் இருக்கு. இப்போதைக்கும் சொன்னாங்க நயன்தாரா, ராஜமௌலி அந்த மாதிரி லிஸ்ட் தான் கிடைச்சிருக்கு. அது இல்லாம ரொம்ப எனக்கு இன்னொரு துல்கர் சல்மானும் இதுல கேமியோ ரோல் பண்றாரு. ஆமா, துல்கர் சல்மான் இன்னும் 2-3 சில பேரை சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு பர்சனலா ரொம்ப சந்தோஷம்ன்றப்ப பசுபதி நம்ம எல்லாருக்குமே இப்ப தங்கலான்னு வருது, அதுலயும் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா பாக்குறப்ப இந்த மாதிரி ஒரு பேன் மூவி வரப்ப நம்மளோட தமிழ் ஆக்டர்ஸை பாக்குறப்ப ஒரு தனி ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுது. குறிப்பா இந்த படத்துல பார்த்தா மியூசிக் டைரக்டர் நம்மளுடைய சந்தோஷ் நாராயண் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் பேன் இந்தியா மூவின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எல்லா படத்துக்குமே ஒரு பிக்கெஸ்ட் பேக் போன மூவியை சப்போர்ட் பண்ணி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ரைட்ஸும் ஒரு தெம்பு யாருக்கு இருக்குன்னா மியூசிக் டைரக்டர்ல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இதுல சந்தோஷ் நாராயணன் பாக்குறப்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா லைக் தமிழ்ல பார்க்கும்போது ஜிகர்தண்டா, டபுள் எக்ஸ், சார்பட்டா பரம்பரை, இன்னும் நிறைய படம் இருக்கு. இதுல வந்து அவரோட மியூசிக் வந்து தனி யூனிக்கா எடுத்து காட்டியிருக்காரு. ஆனா இந்த வாட்டி வந்து பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன் 3 பேர் ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கறது எவ்வளவு பெரிய சந்தோஷமோ அதையும் தாண்டியும் கூட சந்தோஷ் நாராயண் எப்படி டிராவல் பண்ண போறாரு அப்படின்றது உச்சக்கட்ட எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்குது. ஸோ கண்டிப்பா எல்லாரும் மாதிரியும் நம்மளும் சந்தோஷ் நாராயண் இதோட வந்து ஒரு பேன் இந்தியால டிராவல் பண்ற ஒரு பேன் வேர்ல்டா வந்து இதை ரிலீஸ் பண்றாங்க, பேன் வேர்ல்ட். ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஜேர்னி வந்து அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட், அவரோட லைஃப் டிராவலிங் ஒரு பிகினிங்கா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இருக்கிற ஹாப்பினஸ் மாதிரி நம்மளுக்கும் அந்த ஹாப்பினஸ், அந்த வாழ்த்துக்கள் அவருக்கு இருக்குது. ஸோ மியூசிக்கை பொறுத்தவரைக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ன்றது கண்டிப்பா இதுல இருக்கும். இந்த படம் வந்து ஜூன் 27 வந்து ஐமேக்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க. கண்டிப்பா ஆக்சுவலா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஃபியூச்சரை வந்து இப்பயே ப்ரெடிக்ட் பண்ணும்போது இது 3Dல இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. மேபி அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கர எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபைட் சீன்ஸ், அந்த ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுறப்ப ஆக்ஷன் ஃபிலிம்னப்போ நம்மளே வந்து 3Dயோட ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அதுதான். அப்படின்றப்ப நம்மளுக்கும் இதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் 3Dல கொண்டு வந்திருந்தா. பட் எனிவே மூவியை பார்ப்போம், மூவியை பார்த்து ரிவ்யூ போடும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.